ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ராமசாமி மணிமண்டபம் ஆப்போசிட்ல இருக்க சர்வீஸ் ரோட்ல இருந்து ஒரு அடையாளம் தெரியாத பெண் வந்து இறந்து கிடப்பதாக வந்து தகவல் கிடைக்குது இன்ஸ்பெக்டருக்கு. உடனே வந்து இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் வந்து ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஸ்பாட்டுக்கு போயிட்டு யார் என்ற விவரத்தை பார்க்குறாங்க. சம்பவ இடத்திற்கு சென்ற கிளியனூர் போலீசார் அந்த பெண்ணின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த ஸ்பாட்ல வந்து அந்த பாடியை வந்து ஃபர்ஸ்ட் அங்கிருந்து இன்கொஸ்ட் பண்ணிட்டு உடனே பாடியை வந்து ஆம்புலன்ஸ் மூலமா ஜிஹெச் அனுப்புறாங்க. இறந்த பெண்ணின் புகைப்படங்களை வைத்து போலீசார் சடலம் கிடந்த பகுதி அருகே உள்ள கிராமங்களில் விசாரணை நடத்தினர். ஆனால் அவர்கள் இந்த பெண் யார் என தெரியவில்லை என தெரிவித்தனர். இதனையடுத்து இறந்த பெண்ணின் புகைப்படங்களை வைத்து தொழில்நுட்ப வசதிகள் மூலம் அந்த பெண் மயிலாடுதுறையைச் சேர்ந்த மகேஸ்வரி என்பதை கண்டறிந்தனர். அவர் சென்னையில் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது. மகேஸ்வரிக்கு 2 திருமணமாகி 4 குழந்தைகள் இருப்பதும் தெரிய வந்தது. நியர்பை ஏரியா திண்டிவனம், அந்த கிளியனூர் எல்லா இடத்துலையும் வந்து அந்த போட்டோ வச்சு கேட்குறாங்க. அடையாளம் தெரியுற மாதிரி இருக்கான்னு கேட்குறாங்க. யாருமே வந்து சொல்லலை. உடனே வந்து இன்ஸ்பெக்டர் கலையரசி கிளியனூர் ஆய்வாளர் தலைமையில் வந்து எஸ்ஐ மணிமாறன் மற்றும் கதிரவன் இவங்க தலைமையில் வந்து 2 தனிப்படையை வந்து போடுறோம். தனிப்படையை போட்டுட்டு அந்த ஃபர்ஸ்டோட இதோட ஸ்டார்டிங் வந்து அந்த இறந்து போகிற பெண்ணோட யார் அந்த விவரம் தெரியணும். நாங்கள் கன்வென்ஷனல் மெத்தட்லையும் புது டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியும் அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஐடென்டிஃபை பண்ணால் அவங்க வந்து மணல்மேடு மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர்ன்றது தெரிய வருது. உடனே வந்து அவங்களோட ஒர்க்கு ஆக்குபேஷன்ன்றதை பார்க்குறோம். அவங்க வந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்ணுறாங்க சென்னையில். மகேஸ்வரி கடந்த 1 வருட காலமாக கண்ணன் என்பவரோடு தொடர்பில் இருந்ததும் மகேஸ்வரி இறுதியாக கண்ணனிடம் போனில் பேசியிருப்பதையும் கண்ணனும் இறந்த மகேஸ்வரியும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் காதலித்து வந்தபோது மகேஸ்வரி கர்ப்பமானதாக கூறப்படுகிறது. இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே பழகி வந்துள்ளனர். பின்னர் மகேஸ்வரிக்கு 2 நண்பர்களோடு திருமணமாகி அவர்களை பிரிந்து தனது பிள்ளைகளோடு சென்னையில் வாழ்ந்து வந்துள்ளார். 1 வருடத்திற்கு முன்பு திருமண நிகழ்ச்சியில் கண்ணனும் மகேஸ்வரியும் சந்தித்துக் கொண்ட போது மீண்டும் தங்களது காதலை புதுப்பித்துக் கொண்டு நெருங்கி பழகி வந்துள்ளனர். சென்னையில் லாரி ஓட்டுநராக வேலை பார்த்து வந்த கண்ணன் அடிக்கடி மகேஸ்வரியை லாரியில் அழைத்துச் சென்று தனிமையில் உல்லாசமாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.